டெனிஸ், கேப்டன் பிளாஸ்டராய்ட்ஸ் ஃபாஸ்டராய்ட் டிரைவோட குவாண்டம் மெக்கானிக்ஸ் பத்தி நீ எழுதின பேப்பர் சூப்பர். ஆனா காமிக்ஸ் புக்ல வர கதை எல்லாத்தையும் சயின்டிபிக் ஆதாரங்களை ஏத்துக்க முடியாது. அடுத்த தடவை நான் நல்லா ஞாபகம் வச்சுக்கிறேன் சார். குட். அப்புறம் கூபோட ப்ராஜெக்ட் இங்க இருக்கு. இதுல ஒரு எழுத்த கூட படிக்க முடியாத அளவுக்கு பேப்பர் கண்ணாப்பின்னு கிழிஞ்சிருக்கு. ஏன் இப்படி பண்ண? அது நான் பண்ணவே இல்ல. என் சிஸ்டரோட ஈவில் கேட் பண்ணிச்சு. ரைட். பொதுவா பூனை கிட்ட பேப்பர் கிடைச்சா என்ன பண்ணணும் நம்ம எல்லாருக்கும் தெரியாதா? சொல்றது எல்லாரும் கேளுங்க. உங்க மார்க்குகள் என்ன ஆகுன்னு இது மூலமா காட்டுறேன். அதுங்க மேல 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 போகும். கூப், நீ நல்ல கிரேட் வாங்கணும்னா இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணணும். அதுக்கு நான் ஒரு வழி சொல்றேன். பூட்ஸ்வில் அப்சர்வேட்டரியோட மாடல் ராக்கெட் கிளப். ஓகே சார். இதுதான் சரியான ஆட்டிடியூட். அதுக்கு போக டென்னிஸ் தானே முன் வந்திருக்கான். நீயும் கிரேட் வாங்கணும்னா கொஞ்சம் கவனிக்கணும். லான், ராக்கெட்டோட விளையாட ஒரு சான்ஸ். நான் ரெடி. நான் ஜாயின் பண்ணலனா என்னோட மார்க்ஸ் எப்படி இருக்கும்? அப்படிதான் ஆகும்னா நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். பெல் பெல் பேக்கேஜ் ஃபார் கேட். பெல் பெல் போனதே இல்ல. உண்மையிலே இது ரொம்ப நல்லா இருக்கும். நாமளே எங்க ராக்கெட் ரெடி பண்ணலாம். Insert flange D into fuselage slot 12. Flange என்ன? இந்த ஷார்ப்பா இருக்கிற முனையா இருக்கும். உன்னோடது பார்க்க நல்லா இருக்கு. ராக்கெட்ஸா? நான் வயசுல இருக்கும்போது ராக்கெட்ஸ் பண்ணிருக்கேன் கூப். அத பாக்க நீ இப்ப பண்ணது மாதிரியே தான் இருக்கும். உங்ககிட்ட இருந்து தான் ராக்கெட் பண்ற திறமை எனக்கு வந்திருக்கு. டாடி, என் ஸ்பெக்ஸ் எங்க இருக்குன்னு தெரியல. ஓ, நீ எதுக்காக அத பாக்க? நான் உன்னோட தேடும்போது நீ டிவியை போட்டு கேட்டுக்கிட்டே இரு. ஓகே டாடி. இந்த ராக்கெட்டை டெஸ்ட் பண்ண வேண்டிய நேரம் வந்தாச்சு. பை மிஸ்டர் பி. See you dad. ஞாபகம் இருக்கட்டும் குழந்தைகளா, அது எப்படி இருக்குங்கிறது முக்கியம் இல்ல, அது எப்படி பறக்கிறதுங்கிறதா. டிவி எங்க இருக்குன்னு தெரியல. டோரும் கண்ணுக்கு தெரியல. வீடே தெரிய மாட்டேங்குது. Welcome to the Bootsville Observatory. நான் ப்ரொஃபசர் கேசியர். இது ஒரு லாங் ரேஞ்ச் டெலிஸ்கோப். என்னோட ரீஜன் ஆஃப் ஃபர்மமெண்ட்ல எது இருந்தாலும் இதை வச்சு நான் ட்ராக் பண்ணிடுவேன். இப்போ நான் சேட்டலைட் 6AB6 பூட்ஸ்வில்லுக்கு மேல இருக்கிற ஆர்பிட்ல வரதை நான் செக் பண்ணிட்டு இருக்கேன். இந்த அப்சர்வேட்டரிக்கு இன்னொரு செப்பரேட் கண்ட்ரோல் ஸ்டேஷனும் இருக்கு. அங்க மானிட்டர்ஸ் சேட்டலைட் ஆர்பிட்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணும். என்ன விஷயம் லான்? நாங்க எப்ப எங்க ராக்கெட்ஸ ஃபயர் பண்றது? ஆமா, நான் இங்க இருக்கிறதுக்கான ஒரே காரணம் அதான். நீங்க கிளாஸ்லயே இல்லையா ஹார்லே? தம்பி, ஏதாவது ஒரு இடத்துல வெடிச்சதுன்னா அங்க நான் இருப்பேன். அப்படின்னா வாங்க இப்பவே நாம அதை ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன் பின்னாலேயே வாங்க. Okay, Rocketeers, prepare to launch. Oh, நான் தான் ஃபர்ஸ்ட். 5 4 3 2 1. Blast off. ஹரிசாண்டலா ரொம்ப தூரத்துக்கு போயிருக்கு. உயர்த்த முடியாத தூரத்தை மட்டும் தான் கணக்கு பண்ண முடியும். I'm next. அது பாருங்க. Yeah, all right. Good one, Dennis. First attempt ரொம்ப நல்லா இருந்தது டெனிஸ் கூப்பர். 5 4 3 2 1. கண்ணுக்கே தெரியாத அளவுக்கு அது போயிருக்குன்னா எந்த அளவுக்கு அது போயிருக்கோங்கிறத நான் வந்து கவலைப்படாத, ஞாபகம் வச்சுக்கோங்க, முதல் தடவை எல்லாமே கஷ்டம்தான். கவலைப்படாத கூப், அடுத்த தடவை நல்லா பண்ணலாம். இதோட மோசமா இனிமே பண்ண முடியாது.
ஏய் கூப், உன்னோட ஃபர்ஸ்ட் ராக்கெட் லான்ச் எப்படி இருந்தது? என்னோட கிரேட்ஸ் மாதிரியே டோட்டல் ஃபெயிலியர். அதுக்கெல்லாம் மனசு உடைஞ்சு போகாத கூப். உனக்கு என்ன தேவைங்கிறது எனக்கு தெரியும். மிலி, நீ டிவில முட்டிட்டு இருக்கியே, அது உனக்கு தெரியலையா? சும்மா இருக்கும். நான் போலீஸ் பத்தி ஒரு ஷோ பார்த்துட்டு இருக்கேன். ரைட், இது நல்ல ஷோ தான் பாரு. இதெல்லாம் எடுத்துக்க கூப். இந்த புக்ஸ் எல்லாம் எப்போது யூஸ் ஆகும் தான் பத்திரமா எடுத்து வச்சிருந்தேன். ஃபியூல் கம்பஷன், என்ஜின் டிசைன், ஏரோடைனமிக்ஸ். ஆனா இதுல சில புக்ஸ் எல்லாம் ரொம்ப அட்வான்ஸ்டா இருக்கும். தேங்க்ஸ் டாட், எனக்கு இவ்ளோ ஹெல்ப் தேவைதான். ரொம்ப நேரம் முழிச்சுக்கிட்டு இருக்காத கூப். மார்டன் டாட், ஓகே. Linear interpolation between time thrust data points in the motor specific profile. போய் படுத்து தூங்கணும் மிஸ்டர் கேட். ஓ மிஸ்டர் கேட், ரொம்ப சாஃப்ட்டா இருக்கியே. உன்னை கட்டி பிடிச்சிட்டு தான் தூங்க போறேன். குட் மார்னிங் கூப். குட் மார்னிங் மில்லி. ஓ, நீ என்ன அளவுக்கு மேல பாலை ஊத்திக்கிட்டே இருக்க? நீ தயாரா இருக்கியா கூப்? நீ ராக்கெட் பறக்க விடுறத பாக்க வரதுக்கு நாங்க ரெடி ஆயிட்டோம். புக்ஸ் ஹெல்ப்பா இருந்ததா கூப்? ரொம்ப ஹெல்ப்பா இருந்தது. நான் அதை வச்சு நல்லா தூங்கினேன். கிரேட். வா ராக்கெட்ட பறக்க விடலாம். ஓ பாய். வா மில்லி போலாம். நான் என்னோட பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிட்டு யாரோ என்னோட சிரச சாப்பிட்டாங்க. இதுக்கு பதிலா ஒரு ஃப்ரூட் எடுத்து சாப்பிட்டுக்கிறேன். மிஸ்டர் கேட், ஃப்ரிட்ஜுக்குள்ள நீ என்ன பண்ணிட்டு இருக்க? உன்னோட ஸ்கின் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்மூத்தா இருக்கு. ஓகே ராக்கெட்டியர்ஸ், உங்க ஃபைனல் லான்ச்ச பார்த்து உங்க ஃபைனல் கிரேட் கொடுக்கிறதுக்கு மிஸ்டர் கர்பர் இங்க வந்திருக்காரு. இது சரியான கிளாஸ். நீங்க புதுசா ராக்கெட்டுகள் தயார் பண்ணதா ப்ரொஃபசர் கேசியர் சொன்னாங்க. அத நான் பார்க்கிறதுக்கு தயாரா இருக்கேன். ஓகே எவ்ரிவன், யாரு முதல்ல? நாங்க ரெடியா இருக்கோம் ப்ரொஃபசர் கேசர். Rocket to the center of Earth. இது பூமிக்கு அந்த பக்கம் போயிட்டு சைனால இருந்து மேல போகும்னு நினைக்கிறேன். அப்படி இல்லாமலும் இருக்கலாம். உங்க ராக்கெட் தயாரிக்கிற தரமா அப்படியே அசர வைக்குது பாய்ஸ். ஆனா உங்க சென்ஸ் ஆஃப் டைரக்ஷன் தான் கொஞ்சம் போதல. ஓகே டெனிஸ், யூ நெக்ஸ்ட். ரொம்ப பிரமாதம் டெனிஸ். இந்த ராக்கெட் கிளப்புக்கு நீதான் புது ஸ்டார்னு நினைக்கிறேன். ஓகே கூப், இப்போ உன்னோட டர்ன். 5 4 3 2 1 Blast off. ரொம்ப பிரமாதம் கூப். அதிக உயரம் போன கிளப்போட ராக்கெட் ரெக்கார்ட நீ முறியடிச்சிட்ட. என் மகனா சும்மாவா? வா கூப், பிரமாதமா இம்ப்ரூவ் பண்ணிருக்க. இது அதே ராக்கெட் தான். நான் எதையும் சேஞ்ச் பண்ணல. ஆனா இது எப்படின்னு தான் புரியல. ஓ நோ, பாரு. நான் ராக்கெட் சயின்டிஸ்ட் இல்ல. ஆனா கேட் இதுல சம்பந்தப்பட்டா அது நல்லது இல்ல. நீதான் அதை செஞ்சிருப்பன்னு நான் தெரிஞ்சுட்டு இருக்கணும். எதுவா இருந்தாலும் அதுக்கு எங்கே இப்பே முடிவு கட்டுவோம். நீ சேட்டலைட் ப்ளோ பண்ண ட்ரை பண்ற. நீ எதையும் ப்ளோ பண்ண முடியாது. அது ஏன் ராக்கெட்? அந்த ராக்கெட் தன்னோட பாதையை தானே மாத்திக்கிற மாதிரி தெரியுது. இப்போ அது நேரா நம்மள நோக்கி வர மாதிரி இருக்கு. ஒரு மாடல் ராக்கெட் இந்த அளவுக்கு டேமேஜ் எப்படி பண்ணுன்னு எனக்கு புரியவே இல்ல. எனக்கும் கன்ஃபியூஷனா இருக்கு. உடனடியா சேட்டலைட் 6AB6 போட்ஸ்வெலுக்கு மேல இருக்கிற ஆர்பிட்ல இருந்து வேற இடத்துக்கு மாத்தணும். கைடன்ஸ் கம்ப்யூட்டர்ஸ் எல்லாத்தையுமே ரீபில்ட் பண்ணணும். அந்த சேட்டலைட்டை இன்னும் கொஞ்சம் வருஷத்துக்கு அதே இடத்துல வச்சிருக்கிறது தான் நல்லது. நீங்க சொல்ல வேண்டியதே இல்ல. கம் ஆன் கூப், நீ எப்ப உன்னோட ராக்கெட்டை லான்ச் பண்ண போற?